ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். ஒரு மாம்பழம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம தோல் சீவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கோகோனட் பவுட்ரு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு நெய் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கோகோனட் பவுடரை அதில் போட்டுங்க. போட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல, அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நான் டெசிகேட் கோகோனட் பவுடருங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஈரத்தன்மை இருந்துச்சு, அதுக்காக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த மாம்பழம் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட பால் பவுடர் இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சிருக்க இந்த மாம்பழ விழுதை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். இதோட சர்க்கரையும் கலந்துருங்க. கொஞ்சம் கெட்டியாகி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோகோனட் பவுடரையும் அதோட சேர்த்துருங்க. வெள்ளரி விதையையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ அந்த நெய்யை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டில் ஏலக்காய் பவுடரையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆற ஊட்டி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கையில் நெய் தடவிக்கங்க. நெய் தொட்டுட்டு இப்போது அந்த கோகோனட் பவுடரில் இது மாதிரி புரட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். நமக்கு சூப்பரான மேங்கோ லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.